friends, welcome to Rasa Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா JEE Mains April session யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும், ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சர் எப்போ வரும், உங்களோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களோட ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா JEE Mains April sessions எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 11 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுக்குண்டான அப்டேஷன்ஸ் எல்லாமே NTA அவங்களோட வெப்சைட்ஸ்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வரும். ஃபைனல் ஆன்சர் கீ வந்த பிறகு உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரும், அதாவது ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ்ல உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் ஆன்சர் கீனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீம் கொடுத்துருப்பாங்க, உங்களோட ரெக்கார்டு ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதையும் தாண்டி NTA ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கொஸ்டினை தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு ஆன்சர் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த ஆன்சர் எழுதியிருந்தா இது வந்து உங்களுக்கு மார்க் கொடுக்கப்படும், இல்லை இந்த கொஸ்டின் தவறுதான் இருந்தால் இந்த போனஸ் மார்க் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபைனல் ஆன்சர் கீழ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஷிஃப்ட் நீங்க எழுதிருக்கீங்களோ அந்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ என்ன இருக்கோ அதை செக் பண்ணி உங்களோட மார்க்ஸை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுக்கு காலையில ஃபைனல் ஆன்சர் கீ வரும். ஃபைனல் ஆன்சர் கீ வந்த பிறகு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்பெஷலி JEE-mains.nta.nic.in அந்த வெப்சைட் போய் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க பார்த்துக்கலாம். சரி, ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களோட ஸ்கோர் கார்டு வரும். அந்த ஸ்கோர் கார்டுல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது ஓகே நம்ம இதுதான் வாங்கியிருக்கோம், ஓ இதுக்கு இவ்வளோ போட்டிருக்காங்க, ஓகே இது இந்த பெர்சன்டேஜ், ஓகே இதுக்கு இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஸ்கோர் கார்டில் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்பெஷலி நல்ல ரேங்கிங் நான் வச்சிருக்கேன் JEE Mainsல. எனக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் ப்ரீமியர் கைடன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணணும், ஏன்னா நான் இந்த ரேங்கிங் வச்சிருக்கேன், எனக்கு அக்யூரேட்டா இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், அந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் பண்ணி பண்ணாதான் என்னால் அந்த காலேஜுக்கு போக முடியும், எனக்கு ப்ரீமியர் கைடன்ஸ் வேணும், இண்டிவிஜுவலான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நம்ம IITs NITsல சீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். இதனால உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹார்ட்ஃபுல்லாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்பட்டதுன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா, சரி இப்போ வந்து உங்களோட ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ஸ்கோர் கார்டில் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வரும். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்ல உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட போட்டோ பாருங்க, அதுக்கடுத்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதுக்கு அடுத்து வந்து உங்களோட ரோல் நம்பர், ஸோ இதுதான் வரும். அதுக்கு அடுத்து உங்களோட நேம், கேண்டிடேட்ஸ் நேம், மதர்ஸ் நேம், உங்களோட கேட்டகரி என்னங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மேலா ஃபீமேலா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நீங்கள் எங்கே ஸ்டேட்ஸில் எழுதுனீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்திருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க வந்து இப்போ JEE Mains ஜான் செஷன்ஸ்ல எக்ஸாம் எழுதினீங்கன்னா செஷன் 1 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏப்ரல் செஷன்ஸ்ல எக்ஸாம் எழுதினீங்கன்னா செஷன் 2ன்னு வந்திருக்கும். இப்போ வந்து எப்பயுமே NTA வந்து சொல்றது என்னன்னா ஜான் செஷன் ஆகட்டும் சரி, ஏப்ரல் செஷன் ஆகட்டும் சரி, எந்த செஷன்ஸ்ல நீங்க ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் தான் எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, இங்க ஜான் செஷன்ஸ்ல அவங்க வந்து எந்த பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 98.29 அவங்க வச்சிருக்காங்க. இதே ஏப்ரல் செஷன்ஸ்ல 98.14 தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல எது ஹையஸ்டா இருக்கு உங்களுக்கு ஜான் செஷன் தான் ஹையஸ்டா இருக்கு. அப்ப ஜான் செஷன்ல இருக்கிற எல்லா பர்சன்டேஜும் வச்சு உங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து எஸ்பெஷலி இது பிசிக்ஸோட மார்க்ஸ் அதுக்குண்டான பர்சன்டேஜ், இது கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸ் அதுக்குண்டான பர்சன்டேஜ், இது வந்து மேக்ஸ் அதோட பர்சன்டேஜ். மார்க்ஸ் எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க, பர்சன்டேஜ் மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து செஷன் 1 செஷன் 2 ரெண்டு செஷனையும் எடுத்து அதுல வந்து ஃபைனல் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஸோ இந்த லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த லாஸ்டா இருக்க 98.29 தான் உங்களோட பர்சன்டைல், டோட்டல் பர்சன்டைல். ஸோ யாரு கேட்டாலும் எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா 98.29 அந்த மாதிரி நீங்க என்ன வாங்கியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் நீங்க சொல்லிக்கலாம். சரி, பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு, அதுக்கு அடுத்து ரேங்கிங் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்த வாட்டி நீங்க வந்து எஸ்பெஷலி ஜெனரல் ரேங்கிங்னு ஒன்று கொடுப்பாங்க, அதே மாதிரி உங்களோட கேட்டகரி ரேங்கிங்னு கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஜெனரல் EWS கேண்டிடேட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஜெனரல் ரேங்கிங், ஜெனரல் EWS கேண்டிடேட்ஸ், இதே OBC NCLனா ஜெனரல் ரேங்கிங், OBC NCL ரேங்கிங், இதே மாதிரி SC ST ஜெனரல் ரேங்கிங், SC ST உண்டான ரேங்கிங். இதே PWD கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
ஜென்ரல் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஓபிசி என்சிஎல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஜென்ரலில் பிடபிள்யூடி ரேங்கிங்கும் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஜென்ரலில் உங்களுக்கு வந்து ஓபிசி என்சிஎல் ரேங்கிங்கும் கொடுப்பாங்க. நீ ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸாக பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா இத்தனை ரேங்கிங் வரும், 4 ரேங்கிங் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நான் ஜெய் அட்வான்ஸுக்கு நான் குவாலிஃபைடா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஜெய் அட்வான்ஸுக்கு குவாலிஃபைட் யாரெல்லாம் குவாலிஃபைட், இந்த நீங்கள் ஜென்ரல் ரேங்கிங்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் குவாலிஃபைட். பட் இது வந்து லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு. இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக என்னென்ன பர்சன்டேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து ஜெய் அட்வான்ஸில் குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிறது உங்களோட ஸ்கோர் கார்ட்லேயே வரும். அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கோர் கார்டில் கீழே எழுதியிருப்பாங்க. இது வந்து 2025 உண்டான ஸ்கோர் கார்டு, அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி பர்சன்டைல். சரிங்களா? இப்போ 2026க்கு உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரும். அதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எலிஜிபிள் பர்சன்டேஜ்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் இந்த பர்சன்டேஜ், அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் இந்த பர்சன்டேஜ், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இந்த பர்சன்டேஜ், இல்லை நான் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் ஜெய் அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆவீங்க. இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் ஜெய் அட்வான்ஸுக்கு குவாலிஃபைட். அப்போ இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் குவாலிஃபைட். நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அந்த அட்வான்ஸ் எக்ஸாம் நல்ல ரேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேங்கிங்க்கு நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது ஈவன் தான் நல்ல ரேங்கிங் இருந்தால் உங்களுக்கு ஐஐடிசிலையும் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு அமையும். ஸோ நம்ம மறுபடியும் சொல்கிறோம், உங்களுக்கு எஸ்பெஷலி ப்ரீமியர் கைடன்ஸ் வேணும், எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி கரெக்டான காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணணும், ஏன்னா நல்ல ரேங்கிங் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபீஸ் கன்செஷன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து பெய்டு சர்வீஸ். தேவைப்பட்டதுன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.